நீங்கள் எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கணுமா? உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல மனுஷன், ஒரு பழகுறதுக்கு இனிமையானவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிற காரியம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தின்படி அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 3 ஆலோசனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஃபஸ்ட்டு கேட்கிறதற்கு தீவிரமாயும் அப்படின்னா லிசனிங். அதாவது மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பொறுமையாக கேட்கணும், அவங்க சொல்கிறத ரிசீவ் பண்ணணும். அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்கிறதோ, அவங்க பேச பேச நம்ம கவுண்டர் கொடுக்குறதோ அல்லது அதுக்கு எதிர் விமர்சனங்களை வைக்கிறதோ வாக்குவாதமாக மாற்றுறதோ அது தவறு. அவங்க ஒருத்தங்க நம்மகிட்ட ஏதாவது பேச வர்றாங்கன்னா அவங்க பேசுகிறதை பொறுமையாய் காது கொடுத்து கேட்கிற ஒரு குணம். இது நிறைய பேர்த்துக்கிட்ட கிடையாது. நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற தன்மையில் நிறைய பேர் போகிறோம். இதனால ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. 2வது, பேசுகிறதற்கு பொறுமையாகும். நம்ம திரும்ப பதில் சொல்லுகிறதற்கோ நம்மளுடைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஒரு பொறுமையாய் நிதானமாய் நம்ம விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும். பேசுகிறதற்கு பொறுமையாய், அவங்க சொன்னதுக்கு உடனே நம்ம பதில் சொல்லி ஆகணும், உடனே கவுண்டர் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தில் நம்ம செயல்பட்டோம்னா அந்த இடத்துல அது நன்றாக இருக்காது. அதனால தான் அங்கே என்ன சொல்கிறது, கேட்கிறதற்கு தீவிரமாய். ஃபஸ்ட்டு லிசனிங், அதை ரிசீவ் பண்ணணும், அதை உள்வாங்கணும், திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்லுகிறத பொறுமையாய் நிதானமாய் அவங்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொல்லுகிறது, பேசுகிறது. 3வது காரியம் சொல்கிறாங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அதாவது நம்ம கோபமே வந்தால் கூட அதை உடனே நம்ம வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் பொறுமையாய் அதை செயல்பட்டோம்னா அந்த இடத்துல அந்த கோபம் கூட கொஞ்சம் தணிகிறதுக்கு வாய்ப்புண்டு. சண்டைகள் பிரச்சனைகள் வராமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும். அப்போ ஒரு எல்லாரோடையும் எல்லா ஹியூமன்ஸோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா முதலாவது லிசன் பண்ணணும், அவங்க சொல்கிறத உள்வாங்கணும், அவங்க திரும்ப பேசுகிறது கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அதே நேரத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டோ அது ஏதோ வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம். அப்படியே வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது, அந்த கோபிக்கிறதற்கு தாமதமாயும் நீங்கள் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். நம்முடைய குணம் எல்லாருக்கும் தெரிய வரும். ஒரு நல்ல மனிதன் என்கிற ஒரு பெயரை நம்ம எடுக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.